ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றது ரொம்ப டேஞ்சரஸ் விஷயம். ஏன்னா அதுக்கு உடனே நம்ம பேஷண்ட்டுக்கு ஏதாவது ட்ரிப்ஸ் போடணும், ஐவி. அது கொஞ்சம் கான்சியஸா இல்லாதப்போ நீங்க தெரியாம ஐயோ நம்ம ரொம்ப வெயில்னு சொல்லி தண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அது அப்படியே புறையேறி லங்ஸுக்கு போய் பெரிய ஆஸ்பிரேஷன் நிமோனைட்டிஸ் வந்துடும். ஸோ உடனே அதை ஒரு நல்ல மருத்துவ வசதி இருக்கிற இடத்துக்கு ஷிப் பண்ணி அதுக்கு பண்ண வேண்டியதை பண்ணா உடனே ஒரு 2 or 3 ஹவர்ஸ்ல ஒரு ரிகவரி பண்ணிடலாம். பட் ரொம்ப நேரம் இருந்தவங்களுக்கெல்லாம் ஐசி வரைக்கும் போய் ரிகவர் ஆகிறதும் பார்த்துட்டு இருக்கோம். டெத்ன்றது யூஸ்வலா பார்க்கக்கூடாது. பட் எவ்ரி இயர் எங்கேயோ ஒரு இடத்துல ஆந்திரால முக்கியமா 50 டிகிரி வரைக்கும் போகும்போது விவசாயிகள் நிறைய பேர் டெத் ஆயிடுறதும் கேள்விப்படுறோம். அது ரொம்ப சேடான நியூஸ். ஸோ ஹீட் ஸ்ட்ரோக்ல ப்ரொடெக்ஷனா இருக்கணும்னா கண்டிப்பா ஒரு கேப்பை போட்டுருங்க. அதுவும் இந்த ஃபேன்சி கேப் இல்லைங்க, இந்த ரவுண்டா போடுங்க கேப்பை. இந்த அமெரிக்கன் கவுபாய் கேப் போட்டுங்க மேல்ஸ். லேடிஸ் எல்லாம் பிரிட்டி பிங்க் ஒயிட் கேப்ஸ் எல்லாம் போடுங்க. கலர் கூட லைட் கலர்ஸா இருந்தா லைட் ரிஃப்ளெக்ட் ஆயிடும், அவ்வளவு ஹீட் ஆகாது. அம்பரல்லா வச்சுக்கலாம், சன்ஸ்கிரீன் போட்டுக்கலாம். பாட்டில்ஸ் எப்பவுமே ஒரு பேக் பேக்லயோ இல்லைன்னா இப்பெல்லாம் ரன்னர்ஸ் எல்லாம் காலைல ஓடும் போதெல்லாம் அவங்களோட இடுப்புலேயே வச்சுக்கிற மாதிரிலாம் சின்ன பாட்டில்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதுல கொஞ்சம் எலக்ட்ரோலைட் சொல்யூஷனும் இல்லைன்னா ஜூசஸ் மாதிரியோ இல்லைன்னா எனர்ஜி சொல்யூஷன்ஸ் மாதிரியோ வச்சுக்கிறது பெட்டர். முடிஞ்ச வரைக்கும் காலைல 7-7:30 இன்டோர்ஸ்க்கு வந்துடணும் சார். ஈவினிங் ஒரு 5-6 மேல தான் அவுட்டோர்ஸ்க்கு வரணும். திருப்பியும் இன்பிட்வீன் டைம்ல தயவு செஞ்சு ரொம்ப நேரம் அவுட்டோர்ஸ்ல இருக்கிறது இனிமேல்லாம் உங்களால தாங்கக்கூடிய உடம்புகளும் இல்ல, தாங்கக்கூடிய என்விரான்மெண்ட்டும் இப்ப இல்ல. ஏன்னா வர ஹார்ஷ் ஆயிட்டு இருக்கு சம்மர்ஸ். ஸோ பி கேர்ஃபுல். லாங் டிராவல் அப்படின்லாம் போறதா இருந்தா தயவு செய்து எல்லா ட்ரெஸ்ஸஸ், கேப், கூலர்ஸ் ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணி சேஃபா சம்மரை கழுத்துங்க.